Hello everyone, IUPAC nomenclature பேஸ் பண்ணி CSIRல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்கள். The IUPAC nomenclature for the following compounds சொல்லிட்டு நமக்கு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், IUPAC nomenclature கொடுத்தாவே எது லாங்கஸ்ட்டு செயின் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாங்கஸ்ட்டு கார்பன் செயினை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து IUPAC nomenclature பேஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். அது ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி GOC PYQ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் பார்த்துட்டு இந்த கொஷின் வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா அதில் நான் ப்ரியாரிட்டி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அதில் ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்த்திங்க அப்படின்னா ஆசிட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கீனுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அல்கைனுக்கு வரும். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு கொடுக்கணும், ஆசிட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸோ 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கார்பன் வந்து 2, அதுக்கப்புறம் 3. இப்போ நமக்கு டவுட் வரும், இதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம நம்பரிங் கொடுக்கணுமா இல்லை மேலே நம்பரிங் கொடுக்கணுமா. இங்கே கீழே நம்பரிங் கொடுத்தாலும் 3, 4, 5, 6. மேலே போங்க, 3க்கு அப்புறம் 4, 5, 6. கீழே வந்தாலும் உங்களுக்கு 6 கார்பன் தான் இருக்க போகுது, மேலே வந்தாலும் உங்களுக்கு 6 கார்பன் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்டுக்கு அப்புறம் அல்கீனுக்கு தான் வரும். நீங்கள் அந்த ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்கீனுக்கு அப்புறம் தான் அல்கைனுக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹை ப்ரியாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் வந்து நமக்கு லோவஸ்ட்டு நம்பரிங் வர மாதிரி கொடுக்கணும். அந்த குரூப்பை வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ 3க்கு அப்புறம் இங்கே தான் 4 வரும். ஏன்னா அல்கீனுக்கு மோர் ப்ரியாரிட்டி. 4, 5, 6. இப்போ 6 கார்பன் வந்துருச்சு. அப்போ நம்ம அதை எப்படின்னு சொல்லுவோம், ஹெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஹெக்ஸுன்னு சொல்லுவோமா. ஹெக்ஸ்னா 6 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதிலிருந்தே தெரியுது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பென்ட் இந்த இடத்துல பாருங்களேன், இது ரெண்டுலேயுமே பென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வராது இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, அதுவும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு இதில் இருக்குது இல்லைங்களா. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுலையாவது சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம அப்படி எழுதணும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங்கில் நம்ம இந்த கார்பனையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். COOHல் இருக்கக்கூடிய அந்த கார்பனையும் சேர்த்து தான் நம்ம வந்து நம்பரிங் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஓயிக் ஆசிட் அப்படின்னு 1 ஓயிக் ஆசிட் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறதுனால 1 போட்டுட்டு ஓயிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேங்களா, அப்படி தான் வந்து நமக்கு ரூல். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 கார்பன் இருக்குது. ஹெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன், இந்த 3rd கார்பனில் 1, 2, 3 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் இருந்துச்சு, அதை நம்ம எப்படி சொல்லுவோம், ப்ரொப் அப்படின்னு சொல்லுவோங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் குரூப், செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐன் இருக்குது, அதாவது அல்கைன் இருக்குது. ஸோ ப்ரொப் 2 ஐனைல் அப்படி எப்படி வந்து மெத்து, ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா மெத்து அப்படிங்கிறத வந்து மெத்தில் அப்படின்னு எழுதுவோம். 3 கார்பன்னா ப்ரொப், அப்போ ப்ரொப்பைல்னு எழுதுவோம். ஸோ அந்த இடத்துல ப்ரொப்பு செகண்ட் பொசிஷனில் வந்து அதாவது அல்கைன் இருக்கிறதுனால அது 2 ஐனைல் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ப்ரொப்பு 2 ஐனைல். ஏன் இந்த இடத்துல 3 போடக்கூடாதுன்னா லோவஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம ஸ்டார்டிங் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கார்பனில் தானே. ஸோ செகண்டாக தேர்டுனா நம்ம லோவஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ ப்ரொப்பு 2 ஐனைல் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா, இப்போ நம்பரிங், அதாவது இங்கே 3rd கார்பன் இருக்குல்ல, 3rd கார்பன். ஸோ அதை எழுதிக்கிறாங்க ப்ரொப் அப்படிங்கும்போது 3 கார்பன் ப்ரொப்பு. செகண்ட் குரூப்பில் அல்கைன் வருது. ஸோ 2 ஐனைல். ஓகேங்களா, முடிஞ்சிச்சா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெக்ஸ் அப்படிங்கும்போது 1, 2, 3, 4, 5, 6. ஹெக்ஸ் அப்படிங்கும்போது 6 கார்பன் இருக்குது. அதே மாதிரி 5th பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈன் இருக்குது. 5ஆ 6 அப்படின்னா நம்ம 5 தான் எடுத்துக்கணும். ஸோ 5th பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈன் குரூப் இருக்குது. ஸோ ஈனோயிக் ஆசிட். இப்போ ஈன் போட்டுட்டு 5 ஈன் 1 ஓயிக் ஆசிட் அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். இல்லை 5 ஈனோயிக் ஆசிட் அப்படின்னு எழுதினாலும் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல
ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஐயூபேக் நாமன்கிளேச்சரில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவாக இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூவன்ட் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி இப்போ பிக்கு அப்புறம் தான் ஒய் அப்படிங்கிறது வரும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ரூட் வேர்டு இருக்குது, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது அப்படிங்கிறத வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஹெக்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்கோம். அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஈன் அப்படிங்கிறதும் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிடும் இருக்குது. ஸோ ஒயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து ஐயூபேக் நேம் எல்லாத்துக்குமே கொடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாக ஒரு டைம் வந்து இந்த பேப்பர் பென்னை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் எப்படி நம்பரிங் கொடுத்தாங்கன்னு. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.